அப்படி இல்லைன்னா ஒரு முறைக்கு பல முறை எல்லா விஷயத்தையும் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, ஒரு பக்கம் வேலைக்கு மாத்தி ஜாயின் பண்றீங்கன்னா அந்த வேலையை பல முறை யோசிச்சுக்கணும். அந்த சேலரி எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு போகணும். ஆனா கிடைக்கிறது உறுதி, அந்த வாய்ப்புகள் எல்லாமே வரும். தைரியங்களும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது விஜய வீரிய ஸ்தானாதிபதி இல்லையா? அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக கூடிய புதனோட சேரும் பொழுது கொஞ்சம் தைரியங்கள் அதிகமாகும். இதையும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 5-12ஆம் அதிபதியாக 20ஆம் தேதி வரைக்கும் இதே வீட்டுலதான். இப்ப 5 குடியர் 6ஆம் வீட்டுல இருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. போக்குவரத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் மறைந்தால் கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம்.